கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வசனத்தின் பின்னணி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவின் வருடம் கிமு 741 687 வரைக்கும் எருசலேமின் அரச அரண்மனையில் வசித்து யூதா ஜனங்களை 29 ஆண்டுகள் ராஜாவாக ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அநேக நல்லது செய்துள்ளார். பின்னாட்களில் வியாதிப்பட்டு மறுக்கும் தருவாயில் இருக்கும்போது இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த நிமிஷமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம். எசேக்கியா ராஜாவின் சரித்திரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் முழுமையாக நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, நீர் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்பரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமாங்க, இந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். நான் உண்மையும் உத்தமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்று சொல்லி நினச்சி பாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்படின்னு சொன்னால் அவர் மரிக்க விரும்பவில்லை, வாழ விரும்புகிறார். அப்போது இந்த சூழ்நிலையில் அவர் என்ன காரியத்தை செய்தார், என்ன காரியங்களை அவர் எந்த காரியங்களும்படி நடந்து கொண்டார் என்பதை 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எசேக்கியா செய்த காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். தேசத்தை விட்டு விக்கிரகத்தை அகற்றி போட்டான், உடைத்து போட்டான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த காரியத்தில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படி ஒரு ராஜா வந்ததே இல்லையாம். அந்த அளவுக்கு 100% கர்த்தரை நம்பினான். கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, அவரை சார்ந்து கொண்டான், கற்பனைகளை கை கொண்டான். ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக மாறிற்று. ஆமாங்க, இந்த எசேக்கியா ராஜாவை போல நாமும் கூட என்ன பண்ணுமா, விக்கிரக காரியங்களை அகற்றி போட வேண்டும், கர்த்தர் மேல் 100% நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாக மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவின் முழு சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் இங்கே எசேக்கியா ராஜா தேவாலயத்தை பழுது பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். 3ஆம் வசனத்தில் பழுது பார்த்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் சுத்திகரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதை கொண்டு சுத்திகரித்தார்கள் என்று சொன்னால் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டது. அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பலிபீடத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. 22, 23, 24 நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆமாங்க, பல வருடங்களாக ஆலயம் பழுதான நிலைமையில் இருந்தது மற்றும் ஆராதனை முறைமைகள் நடக்காமல் இருந்தது. இதை எசேக்கியா ராஜா மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆலயத்தை சுத்திகரிச்சிருக்காரு. பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பலிபீடத்தின் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக ஆராதனை முறைமைகளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போது இந்த காரியத்தை எசேக்கியா ராஜா தன் காலத்தில் செய்து முடித்தான். ஆமாங்க, நாம் கூட நம்முடைய சில நேரங்களில் நாம் தவறும்போது, நாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது, பின்மாற்றத்தில் போனாலோ மறுபடியும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுத்திகரித்து கொண்டு நமக்காக பாவ நிவாரண பலியாக ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னது போல் இயேசுவின் இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து கொண்டு மீண்டும் ஆராதனை முறைமைக்குள்ள, கர்த்தரை ஆராதிக்கிற முறைமைக்குள்ள நாம் வர வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்ன? 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அவர் பஸ்காவை ஆசரிக்கும் முறையை கொண்டு வந்தார். பல வருடங்களாக இது ஆசரிக்கப்படவில்லை. பஸ்கா ஆசரிக்கும் முறை என்பது
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆகும். இதில் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட சாப்பிடுவார்கள். 7 நாள் இந்த பண்டிகை நடக்கும். இந்த பண்டிகையை மறுபடியும் எசேக்கியா ராஜா கொண்டு வருகிறார். இந்த முறையை கொண்டு வருகிறார். வசனம் 1-5, 23, 26 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக ஜனங்கள் பண்டிகையை பல வருடங்களுக்கு அப்புறம் சாலமோன் காலத்துக்கு அப்புறம் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இந்த 3 காரியங்களை எசேக்கியா ராஜா செய்திருக்கிறார். இதை வைத்து தான் அவர் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணேன். இதெல்லாம் செஞ்சுருக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் நினச்சி என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இதை அடிப்படையாக வைத்து தான் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் கூட கர்த்தரை நம்புவோம், சார்ந்து கொள்வோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய காரியங்கள் அனுகூலமாக மாறும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். நமக்கும் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்படட்டும். God bless you.